கஷ்டப்பட்ட பீரியட் அப்படின்னு சொல்றதுக்கு எதுவுமே இல்லை. ஏன்னா ஒவ்வொரு நிமிஷமும் நான் கத்துக்கிட்டு உலகத்தையும் அது கத்துக்கிட்டு தான் இருந்தது தவிர அது எனக்கு ஒரு துன்பமாகவே இல்லை. காரணம் என்னன்னா என்னுடன் இருந்த சகோதரர் எல்லாமே ரொம்ப பயங்கரமா சிரிச்சிட்டு இருப்போம். பட்டினி கிடந்தாலும் பயங்கரமா சிரிச்சிட்டு இருப்போம், பயங்கர கிண்டல் பண்ணிட்டு இருப்போம். பாரதி ராஜா வேற கூட. பாரதி ராஜா வந்து அப்போ அந்த வாகினிக்கு ஏத்தாப்புல இருக்கிற பெட்ரோல் பங்க்ல வேலை செஞ்சுட்டு இருந்தாரு. இதை நான் சொல்றதுக்கு நான் கூச்சப்பட மாட்டேன், நான் பட்னி இழந்தேன்னு சொல்றதுக்கு கூச்சப்பட மாட்டேன். ஹார்மோனியப்பட்டி தலையில சம்பந்தம் அப்படின்னு சொல்றதுல எனக்கு எந்த விதமான கூச்சமோ அல்லது வருத்தமோ அது கிடையாது. ஏன்னா இதெல்லாம் நிலையில்லாத சமாச்சாரங்கள். இந்த புகழும் இந்த பணமும் இந்த ஹார்மோனியப்பட்டியும் இந்த உடம்பும் இந்த சுற்றமும் சூழ்நிலையும் எப்பொழுதும் நிரந்தரமானவை அல்ல என்பது என்னுடைய மனதில் ஆழமாக ஊறி இருக்கக்கூடிய ஒரு எண்ணம் என்று நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி. பட் உண்மை அதுதான். அதனால நான் இதெல்லாம் சொல்றதுக்கு நான் கூச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவருடைய ஹெல்ப்ல வந்து நாங்க வந்து எல்லாரும் ஒரே ரூம்ல இருந்தோம். அதுக்கப்புறம் அவருடைய ஃப்ரெண்ட்ஸுகள் கூட தங்கியிருந்தாரு. அதுக்கப்புறமா வந்து நாங்கள்லாம் ஷிஃப்ட் பண்ண வேண்டியதாக போச்சு. அப்போ தனியாக போன நேரத்தில் எல்லாருமே சேர்ந்து நான், அமர், பாஸ்கர், பாரதி ராஜா எல்லாருமே சேர்ந்து பட்டினியெல்லாம் 4 நாள் கிடந்திருக்கோம். ஆனால் அந்த நாட்கள் அந்த நாட்கள் மாதிரி ஒரு நாட்கள் எங்களுடைய வசந்த காலம் வந்து இனிமேல் எங்கள் லைஃப்பில் வரவே வராது.